நீங்க அந்த ரியாலிட்டி ஷோல என்ன பாத்திருந்தீங்கன்னா அதுக்கும் அராத்திக்குமே கூட சம்மந்தம் இருக்கா. ஆக்சுவலி தட்ஸ் மீ. அராத்திங்கிறது நான் பண்ண கேரக்டர் அண்ட் அது நல்லாவும் போச்சு. டு மை சர்ப்ரைஸ் நான் யோசிச்சேன், நான் இப்படி பண்ணா இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும், இது நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் கேரக்டர். இது வந்து கைண்ட் ஆஃப் இதுக்கு நான் அவ்வளவு மெனக்கெடல, அதுக்குதான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அண்ட் அதே மாதிரி பேசிக்கா நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் தான் வந்து படிச்சீங்க, ஒரு ஐடில தான் வந்து லேண்ட் அப் ஆனீங்க. பட் ஆக்சுவலா யூடியூப் பண்ண ஆரம்பிச்சதே வந்து சினிமாஸ்ல என்டர் ஆகணும் தானா? இல்ல எனக்கு ஐடில வேலை போயிடுச்சு. எஜுகேஷன் லோன் இருந்துச்சு, கட்டணும், என்ன பண்றதுன்னு தெரியல. யூடியூப் சேனல் 2-3 யூடியூப் சேனல்ல நடிக்கிறேன். சும்மா இன்ஸ்டாகிராம்ல ஃபன்னுக்காக டப் ஸ்மாஷ் மியூசிக்கலி இருந்தது. ஸோ அதெல்லாம் இருந்த டைம்ல வந்து அதெல்லாம் பண்ணி சும்மா போட்டு இருந்தப்போ இந்த 2-3 யூடியூப் சேனல் எல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னா, பர் டே நீங்க வந்து ஷூட் பண்ணீங்கன்னா 2500 ரூபா. ஒரு மாசம் ஃபுல்லா உழைக்கிற ஐடில வந்து ஒரு 8 months ஐடில ஒர்க் பண்ணேன். காலேஜ்லயே நான் பிளேஸ் ஆயிட்டு ஐடில ட்ரைனிங் எல்லாம் பண்ணி ஒரு 8 மாசம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மாசம் ஃபுல்லா மாங்குன்னு உழைக்கிறோம். அங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்கும். 23,500 ரூபா அதுலயும் பிடிப்பு எல்லாம் அந்த மாதிரிதான் வருது. 20,000 ரூபாய் கை குத்துருவாங்க. இவங்க என்னடா ஒரு நாள் அதுவும் ஜஸ்ட் ஒரு 3-4 hours நடிச்சா 2,500 கொடுக்குறாங்க. யூடியூப் ஒரு நல்ல மேட்டர், அவ்வளவு பெரிய விஷயமா யூடியூப் அப்படின்னு சொல்லி அப்படிதான் என்னுடைய காசுக்காக தாங்க. செம்ம ஹானஸ்டா சொல்றேன், என்கிட்ட காசு இல்ல. எஜுகேஷன் லோன் மாசம் 10,000 ரூபாய் நான் கட்டணும். சரி யூடியூப் சேனல் போனா காசு வருது, ஈஸியா இருக்கு, சரி நீங்க என்ன சொல்றீங்களோ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு